தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் வலையொலியிலேயே முதலாக முழுவதும் தமிழ் மட்டுமே பேசும் ஒலியலை வரிசையான அம்மா நான் சும்மா இல்லை ஒலியலை வரிசைக்கு வரவேற்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம ஒலியலை வரிசையை கைச்சாடாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அறிவிக்கும் பேத்தானையும் எடுத்துடுங்க. நல்லா புசு புசுன்னு பூரி, மிருதுவான சப்பாத்தி ப்ரெஷர். இந்த சப்பாத்தி செய்கிற அழுத்தி கருவி எப்படி இயங்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆய்வு மற்றும் சோதனை, டெமோ மற்றும் ரிவ்யூ. நிறைய பேர் சொல்லுவாங்க, பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரணும்னா நல்ல வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றணும், பால் ஊற்றணும் அப்படின்லாம். ஒன்றுமே கிடையாது, அளவான தண்ணி அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம். இந்த சப்பாத்தி ப்ரெஷர், இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கான அழுத்தி வாங்கினதுக்கு அப்புறம்தான் ஏன் இவ்வளோ நாள் வாங்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டேன். என்னோடய வேலையெல்லாம் பாதி ஆக்கிடுச்சு. பூரி செய்யணும் அப்படின்னா சட்டுன்னு 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம், குழந்தைங்க கூட செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்காக என் குழந்தையே இன்றைக்கி செய்ய போகிறா. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்ல பந்துகளாக குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் வாங்கியிருக்கிறது லக்ஷ்மி சப்பாத்தி ப்ரெஸ், லக்ஷ்மி நிறுவனத்தோடது. இப்போ கீழேயும் மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். பூரி உருண்டைகளை எடுத்து அழுத்திக்கு நடுவில் வச்சு அதை 2ஐயும் மூடி இந்த குச்சியை நல்லா அமுத்தணும் அப்படின்னா அவ்வளோதான், தயாராகிடுச்சு. 1 நிமிஷம் கூட தேவைப்படாது அத்தனை பூரியையும் பருத்தி எடுக்கிறதுக்கு. அடுத்தது நல்லதை காட்டுறது மாதிரி அதில் என்ன கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டணும். இது எண்ணெய் தடவாமல் நாங்கள் வச்சு எடுத்த பூரி, கொஞ்சம் அங்கங்கே ஒட்டியிருக்கு பாருங்கள். அடுத்து என் குழந்தைக்கு 2 வச்சா சீக்கிரம் முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி 2 வச்சாங்க. அந்த இடைவெளி, அந்த 2 பந்துகளுக்குமான இடைவெளி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி ஒட்டாது. அப்புறமா பூரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா மெல்லிசாக வேணும் அப்படின்னா எண்ணெய் தடவி வச்சு மறுபடியும் ஒரு தடவை அழுத்தணும் அப்படின்னா நல்லா இழைய மாதிரி, அதாவது ஒரு காகிதம் மாதிரி ரொம்ப மெல்லிசாக கிடச்சிரும். இவ்வளோதான், எல்லாத்தையும் பருத்தி எடுத்துகிட்டு இது எப்படி வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். இதிலேயே சப்பாத்தியும் பண்ணலாம், அது பொதுவாக எல்லோரும் காமிச்சிருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் பூரி திரட்டுறது எப்படின்னு காமிச்சிருக்கேன். சப்பாத்தி திரட்டும் போது மாவை நடுவில் வச்சு அமர்த்திட்டு திருப்பி போட்டு அதை அழுத்தி எடுக்கணும். அப்போ தான் நல்ல மிருதுவான சப்பாத்தி கிடைக்கும். இது ஒரு சின்ன குறிப்பு. இல்லை குதிக்க பூரி மாவு தயாராக இருக்குது. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சான்னு பார்க்குறக்கு ஒரு சின்ன துண்டு எடுத்து உள்ளே போட்டு பாருங்கள். போட்டோன்னே மேலே வரணும், அப்போது தயாராகிடுச்சு. நான் இன்றைக்கி ஃபோக், முள்கத்தி வச்சு எடுக்கிறேன். யாரும் இதை முயற்சிக்க வேண்டாம், நீங்கள் நல்ல பெரிய சட்டகம் வச்சே எடுக்கலாம். இவ்வளோதான் இந்த ஆய்வு மற்றும் சோதனை, டெமோ மற்றும் ரிவ்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அம்மா நான் சும்மா இல்லை ஒலியலை வரிசையை விரும்புங்க, உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க, உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. அப்படியே கைச்சாடிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கருத்துக்கள் பெட்டகத்தில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.